إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது உயர் கூலியான சுவனத்திலே அவர்களை நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ் அவன் படைப்பினங்களில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாகிய மனிதர்களாகிய எமக்கும் அதேபோன்று மற்றொரு முக்கிய படைப்பினம் ஜின்கள், இந்த இரு சாராருக்கும் வழங்கிய நேர்வழியாகிய அவனது வேத நூலிலே 2வது அத்தியாயத்தின் 207 முதல் 209 வரைக்குமான 3 வசனங்கள். இதுதான் இன்றைய உபதேசத்தில் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த விரும்புகின்ற வசனங்களாகும். ஒட்டுமொத்த மனிதர்களை நோக்கி முதல் வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். 2ஆம் வசனத்திலே யாரெல்லாம் படைத்த அல்லாஹ்வையும் அவனால் தரப்பட்ட நேர்வழியை ஏற்றிருக்கின்றார்களோ அத்தகைய விசுவாசிகளுக்கு உபதேசம் அளிக்கின்றான். 3வது வசனத்திலே இவ்வாறு மனித சமூகத்தை நோக்கி யாரெல்லாம் படைத்தவனுடைய அந்த நேர்வழியிலிருந்து வழி தவறுகின்றார்களோ தடம் புரளுகின்றார்களோ அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றான். முதல் வசனத்திலே படைத்த அல்லாஹ் கூறுகின்றான், வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ். மனிதர்களிலே ஒரு சிலர் படைத்த அல்லாஹ்வின் திருப்திக்காக தங்களையே விற்று விடுகின்றார்கள், அர்ப்பணித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் தனது அடியார்களுடன் மிகவும் இரக்கமுடையவனாக இருக்கின்றான். இந்த வசனத்தின் சுருக்கமான விளக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். படைத்த அல்லாஹ்வின் திருப்திக்காக எம்மை விற்று விடுவதைத்தான் எம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதுபோன்ற சிறந்த நற்செயல் கிடையாது. அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவன் தான் அல்லாஹ்விடம் மிகச் சிறந்த அவனுடைய அடியான் ஆவான். எனவே யாரெல்லாம் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் தங்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விட வேண்டும். இது முதலாவது உபதேசமாகும். அடுத்த வசனத்தில் அவன் என்ன கூறுகின்றான்? ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான விரோதியாவான் என்ற அடுத்த உபதேசத்தை கூறுகின்றான். இந்த வசனத்தின் சுருக்கமான கருத்து, யாரெல்லாம் தம்மை முஸ்லிம் என கூறுகின்றார்களோ, ஈமான் கொண்டிருக்கின்றோம் என கூறுகின்றார்களோ,
அவர்கள் இஸ்லாம் என்ற பூரணமான வாழ்க்கை வழிகாட்டலை எடுத்து நடக்க வேண்டும். தனக்கு தேவையானது, தனக்கு விருப்பமானது, தனக்கு லாபங்களை தரக்கூடியதை மட்டும் எடுத்து நடப்பது உண்மையான முஸ்லிம்களின் நிலைப்பாடு கிடையாது. தடை செய்யப்பட்டவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள், ஏவியவற்றை முடியுமானவரை செய்யுங்கள் என்பது நபி அவர்கள் கூறுகின்ற ஒரு விளக்கமாகும். எனவே இந்த இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் அறிய வேண்டிய சுருக்கமான தெளிவு, இஸ்லாம் என்பது வாழ்வின் நம்பிக்கை, செயற்பாடுகள், குறிப்பாக வணக்க வழிபாடுகள், இப்படி முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டலாகும். முஸ்லிம் என கூறுவதன் கருத்தே அல்லாஹுக்கு அடிபணிந்தவன் என்பதாகும். மொத்தமாக தடுக்கப்பட்டவற்றிலிருந்து முற்றாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டாயம் செய்ய வேண்டியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனை தாண்டி மேலதிக நல்லமல்கள் எம்மால் முடிந்தவரை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை புரிதல் எம்மிடம் இருக்க வேண்டும். தடை செய்யப்பட்டவற்றில் ஆகப்பெரிய தடையை இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்பது எமது தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தான் காட்டிய அந்த அடிச்சுவடு. நல்லது போன்று நல்லவை என கூறி நல்லதை அதிகப்படுத்தும் வழியை கற்றுத்தருகின்றேன் என கூறி அல்லாஹுக்கு மாறு செய்ய வைத்தான். எனவே நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். எமது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் நல்லது என நினைத்து நரகம் அழைத்து செல்லுகின்ற தடை செய்யப்பட்ட ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றார்கள். இதன் விரிவான விளக்கத்தை மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாம் விளக்கப்படுத்துவோம். இது சுருக்கமாக குறுகிய நேரம் என்பதால் இத்தோடு சுருக்கிக் கொள்ளுகின்றோம். இதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஷைத்தான் காட்டுகின்ற வழி அது சிறந்தது என அவன் விளக்கம் அளித்தாலும் அதனை பின்பற்றக்கூடாது என்பதற்குரிய காரணம், உண்மையில் அவன் உங்களுடைய வெளிப்படையான விரோதி. உங்களை வழிகெடுப்பதாக அல்லாஹ்விடம் சவால் விட்டிருக்கின்றான். எனவே யார் உங்களுக்கு எதனை கூறினாலும் இஸ்லாம் என்ற அல்லாஹுடைய குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்டதற்கு முரணாக வழிகாட்டினால் அது ஷைத்தானுடைய வழிகாட்டல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டலை பின்பற்றுவது ஹராமானது என்ற தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய விரோதி என்று கூறுகின்றான். இது இரண்டாவது வசனம். மூன்றாவது வசனத்தில் ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றான். முஸ்லிம் என கூறுகின்ற ஒவ்வொருவரும் எச்சரிக்கை அடைய வேண்டும். பொதுவாக மனிதர்களுக்குரிய சட்டமாக இதனை கூறியிருந்தாலும் தம்மை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திதான் வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். அவ்வாறு முயற்சிக்கின்ற வழியில் இருந்து ஒன்றோ தெரிந்து கொண்டே வழிகட்டுவிடக்கூடாது, அல்லது தெரியாமலாவது உங்களது கால்கள் சறுக்கிவிடக் கூடாது என்பதை மூன்றாவது வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். என்ன சொல்லுகின்றான்? ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் கூறுகின்றான். فَإِنْ زَلَلْتُمْ مِنْ بَعْدِ مَا جَاءَتْكُمُ الْبَيِّنَاتُ, தெளிவு உங்களுக்கு வந்ததன் பிறகு, சான்றுகள் உங்களிடம் வந்ததன் பிறகு நீங்கள் கால் சறுக்கினால், இந்த வார்த்தையை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஜலல்தும் என்பது கால் தானாக சறுக்குவதையும் குறிக்கும், தெரிந்து கொண்டே நாமே தவறான பாதையில் காலடி எடுத்து வைப்பதையும் குறிக்கும். முன்னைய வசனத்திலே அல்லாஹ் சொன்னான்.
ஷைத்தானுடைய அடிச்சுவட்டில் செல்லாதீர்கள். எனவே இந்த இரண்டு வகையிலும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நீங்கள் தெரிந்து கொண்டே தவறான பாதையில் கால்களை வைத்தாலும் சரி, உங்களை அறியாமலே கால் சறுக்கி நேர்வழியை விட்டும் நீங்கள் தடம் புரண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தெளிவுகள் கிடைக்கப் பெற்றதன் பிறகு நேர்வழியில் இருந்து நீங்கள் தடம் புரள்வீர்கள் என்றால் ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் சக்தி வாய்ந்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் சறுக்கி செல்பவர்கள் அவர்கள் எவ்வளவு சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொண்டே தவறான பாதையில் காலடி வைப்பவர்கள் அல்லது மக்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்ட உலமாக்கள் தெரிந்து கொண்டே வழிகேட்டிலே கால் வைப்பார்கள் என்றால், அதனைத்தான் நேர்வழி என்று மக்களுக்கு போதிப்பார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களை கடினமாக பிடிப்பான் என்பதை இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இந்த 3 வசனங்களையும் முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் மனதிலே இதனை பதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது குத்பாவிலே இதன் அடிப்படையில் சமூகத்தில் முக்கிய ஒரு சர்ச்சை, அதிலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபஇன்ன கைரல் கலாமி கலாமுல்லாஹி வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. அல்-குர்ஆனின் 16வது அத்தியாயத்தின் 125வது வசனம். ஒரு மிகச்சிறந்த முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதராகிய நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நபியை பின்பற்றுகின்றவர்களை தவிர மற்றவரும் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இருக்கின்றது. எனவே நபி அவர்களுக்கு சுவனம் செல்லுவதற்கு அல்லாஹ் என்ன போதித்தான் என்பதை இந்த வசனத்தில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், உது இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வுடைய பாதையின் பால் அழைப்பீராக, பில் ஹிக்மா வல் மௌஇதா அல் ஹஸனா, ஞானத்தை கொண்டு அழகிய உபதேசத்தை கொண்டு, வஜாஹிதுஹும் பில்லதி ஹிய அஹ்சன், மேலும் அவர்களோடு அழகிய முறையில் மிகச் சிறந்ததை கொண்டு அவர்களுடன் போராடுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். இலங்கை ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக ஆட்சி முறைமை என்பது ஒவ்வொரு மதத்தினருக்கும் அதனை பின்பற்றுகின்ற உரிமையை கொடுக்கின்றது. அந்த வகையில் முஸ்லிம்களுக்குரிய உலமாக்களின் அமைப்பாக இருக்கலாம், கலாச்சார அமைப்புகளாக இருக்கலாம், எமது சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு சில நிறுவனங்களையும் எங்களுக்குரியதாக தந்திருக்கின்றது. அதன் பொறுப்பாளர்களில் ஒருவர் இலங்கை அரசாங்கம் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களிடம் ஒரு கோரிக்கை கேட்டதை எடுத்து சமூகத்திற்கு கூறியிருக்கின்றார். எமது சமூகத்தின் அமைப்பினால் வழங்கப்பட்ட அது பற்றிய வழிகாட்டல், அதிலே விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன. எம்மிடமும் ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்ட விடயம் எந்த அளவு சரியானது எனும் கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள். இப்போது நாம் முதல் குத்பாவிலே சொன்னது போன்று, மனிதன் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் நடக்கலாம்.
அதே போன்று ஒரு விடயம் சரியானதா பிழையானதா என்று பார்ப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இஸ்லாத்தின் ஒவ்வொரு வழிகாட்டலையும் அது சரியானதா பிழையானதா என்பதை பார்ப்பதற்குரிய ஒரே அளவுகோல் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இஸ்லாமாகும். இஸ்லாம் என்பது குர்ஆன் சுன்னாவினால் மட்டும்தான் அளக்கப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டு அரசாங்கம் அனைத்து மதத்தினர்களையும் அழைத்து கருக்கலைப்பு எபோஷன், இதனை உங்களது மத கண்ணோட்டத்தில் இது எந்த அளவு அனுமதிக்கப்படுகின்றது என்பது பற்றி வழிகாட்டுதல் தாருங்கள் என்று அரசாங்கம் கேட்டிருக்கின்றது. எமது சமூகத்தின் சார்பாக 42 நாட்களுக்குள், அதாவது ஒரு தாயின் கருவறையிலே ஒரு கருத்தரித்து 42 நாட்களுக்குள் இருக்கும் என்றிருந்தால், தேவை கருதி அது ஒரு செய்யாமல் இருப்பது சிறந்ததாக இருந்தாலும் தேவை கருதி அதனை செய்வதில் குற்றமில்லை என்று இஸ்லாம் சார்பாக வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது என்ற விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. இது மக்களுக்கிடையிலே சர்ச்சையாகி இருக்கின்றது. அவ்வாறு அவர் கூறினாரா என்பதில் கூட சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர் கூறியிருக்கின்றார் என்பதற்குரிய சான்றுகள் இருக்கின்றன. அது எந்த அளவு இஸ்லாத்தின் சரியான தீர்ப்பு என்பதை மட்டும்தான் நாம் அலச வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சமூகத்தின் உலமாக்கள் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் சுன்னா ஒளியில் அதற்கே உரிய அழகான முறையில் ஆதாரங்களின் அடிப்படையில் சிறந்த வழிமுறையிலே நாம் அணுக வேண்டும். இப்போது இது பற்றி நாம் விரிவாக விளக்குவதற்கு நேரம் இல்லை என்பதால், இது ஜும்மா உபதேசம் என்பதால் மிகச் சுருக்கமாக தெளிவாக கூறுகின்றோம். செவிமடுக்கின்ற நீங்கள் இதனை முறைப்படி அணுக வேண்டும். கவனமாக சரியாக இதன் தீர்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கரு உருவாகி அதனை கலைப்பதென்பது 42 நாட்களுக்குள் இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்ற விடயம் இஸ்லாம் சார்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்ட போது இதுபோன்று எந்த ஒரு மதமும் கூறவில்லை, இது நன்றாக இருக்கின்றது என்று அரசாங்கத்தில் கூறப்பட்டதாக இந்த தகவல் பகிரப்பட்டுள்ளது. இங்கே அனைத்திற்கு முதலில் சமூகத்தை வழிநடாத்த கடமைப்பட்ட மதிப்பிற்குரிய உலமா சபையினர், எங்களுடைய இஸ்லாம் சார்பாக ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைப்பது கடமை என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான். ஏனைய மனிதர்கள் கேட்காமலேயே இஸ்லாம் என்ற நேர்வழியை அவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அரசாங்கமே முன்வந்து ஒரு விடயத்திலே இஸ்லாமிய வழிகாட்டலை கேட்கின்றது என்றால் இதனை நாம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியோ இந்த ஒரு கருவை கலைப்பது என்பது 42 நாட்களுக்குள் கலைப்பது என்பது அதுவரைதான் அனுமதி இருக்கின்றது என்பதை அதனை கூறிய ஒரு சிலரை தொடர்பு கொண்டு எங்கிருந்து இது கூறப்பட்டது, அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்ற தெளிவை பெறுவதற்கு நாம் முயற்சித்திருக்கின்றோம். இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அதன் முழு விவரமும் வழங்கப்படுவதாக அவர்களுடைய பொறுப்பை சரியாக செய்கின்ற விதத்தில் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். எப்படியோ இந்த தீர்ப்பு இது தெரிந்தோ தெரியாமலோ குர்ஆன் சுன்னா என்ற இஸ்லாத்தின் சட்டங்கள் பெறப்பட வேண்டிய மூலாதாரம், இந்த மூலாதாரங்களில் இருக்கின்ற ஆதாரத்திற்கு மாற்றமாக அமைந்துள்ளது. இது சரியான தீர்ப்பு அல்ல என்பதை எமது சமூகத்தின் மற்றொரு பெரும் சாராரான ஹம்பலி மதுஹபை அடிப்படையாக கொண்டு
குர்ஆன் சுன்னாவிலிருந்து வழங்குகின்ற தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகின்ற அந்த கருவின் வளர்ச்சி முறைகள் அமைகின்றன என்பது மிக தெளிவாக ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. இன்றைய நவீன விஞ்ஞானமும் அதனை ஏற்றிருக்கின்றது. முதல் 40 நாட்கள் தாயினதும் தந்தையினதும் அந்த கருமுட்டைகள் இணைந்து அது வளர்கின்றன. அதன் பிறகு இது பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 3208வது இலக்கத்திலும் காணப்படுகின்றது. உங்களிலே ஒருவர் தாயின் கருவறையிலே படைக்கப்படுகின்ற போது 40 நாட்கள் அந்த 2 கருமுட்டைகளும் ஒன்றிணைக்கப்படுகின்றன. சும்மயக்கூனு அலகா, அதன் பிறகு அது அட்டை வடிவிலே அதே போன்று, அதாவது 40 நாட்கள் அட்டை வடிவிலே தாயின் கருவறையிலே ஒட்டி அது வளர்கின்றது. சும்மயக்கூனு முதுகா, மூன்றாவது கட்டத்திலே அது ஒரு சதை பிண்டமாக சப்பப்பட்ட ஒரு இறைச்சி துண்டு போன்ற ஒரு கட்டத்தை அடைகின்றது. மிஸ்லதாலிக்க, அதாவது 40 நாட்கள் இவ்வாறு சதை துண்டாக அது இருக்கின்றது. சும்ம யபாசுல்லாஹு மலக்கன், அதன் பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகின்றான், அவர்களுக்கு சில கடமைகளை கொடுக்கின்றான். சும்ம யுன்ஃபகு ஃபீஹி ரூஹ், அதன் பிறகுதான் அதிலே உயிர் ஊதப்படுகின்றது என்று இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக காணப்படுகின்றது. எனவே 40 நாட்கள், அதாவது 120 நாட்கள் என்பது 4 மாதங்கள் ஆகும். 4 மாதங்கள் முடிவடைகின்ற போதுதான் வெறும் சதை கட்டியாக இருந்த அந்த தாயின் வயிற்றுள்ள ஒரு மனிதனின் ஆரம்ப நிலை, அதன் பிறகுதான் அதிலே உயிர் ஊதப்பட்டு அது ஒரு உயிராக மாறுகின்றது. எனவே சுருக்கமாக குர்ஆன் ஹதீஸில் தீர்ப்பு வழங்குகின்றவர்கள் 4 மாதங்களுக்கு உட்பட்ட காலத்தில் கருக்கலைப்பு என்பது அது ஒரு உயிரை கொல்வதும் கிடையாது. அதனை ஒரு தேவை கருதி, இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் தவறான முறையில் உடலுறவு கொள்ளப்பட்டது, அதன் காரணமாக ஒரு அசிங்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த கரு 4 மாதங்களுக்குள் அதனை ஒருவர் கலைத்து விடுகின்றார் என்றால் அதனை குற்றம் என கூறுவதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் கிடையாது, சஹீஹான ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது. இந்த நிலையில் மாற்று சமூகத்தினர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்றால் அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும் விதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக கூறிய சான்றுகள் இருக்கின்ற நிலையில் இந்த 42 நாட்களுக்கு மட்டும்தான் அது இருக்கின்றது என்று கூறப்பட்டது ஏன் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகின்றது. சிலவேளை மதிப்பு வாய்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் மனிதன் என்ற ரீதியிலே அவர்களை அறியாமலேயே கால் சறுக்கிவிட்டதா என்பதுதான் இங்கு எழுப்பப்பட வேண்டிய கேள்வியாகும். எனவே இதிலே நாம் அந்த மதிப்பிற்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகியிருக்கின்றோம். அதற்குரிய பதிலை தருவதாகவும் இது சம்பந்தமாக கதைக்கலாம் என்ற நல்ல விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கு சுருக்கமாக எம்மிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் சமூக சர்ச்சையாக இது மாறியிருக்கின்ற நிலையிலே மக்களை நேர்வழியிலும் அதே போன்று கண்ணியமான ஒரு அறிவார்ந்த சமூகமாகவும் வழிகாட்டுவது எமது கடமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலிலே நாம் சொல்லுகின்ற உபதேசம், அதாவது மாற்று சமூகம் அரசாங்கம் எம்மிடம் மார்க்க தீர்ப்பை கேட்டபோது கண்டிப்பாக குர்ஆன் சுன்னாவிலே அது பற்றி வழங்கப்பட்ட விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அறிந்த வரையில் இதுவரை கிடைக்கப்பெற்ற வரையில் 42 நாட்களுக்கு மட்டும்தான் கருக்கலைப்பு கூடும் என்பது அது இஸ்லாத்தின் தீர்ப்பு அல்ல. இஸ்லாம் என்பது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸுமாகும்.
ஒரு தாயின் கருவறையில் உருவாகின்ற இந்த கரு 4 மாதங்கள் வரைக்கும் அதற்கு உயிர் கொடுக்கப்படுவதில்லை என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். எனவே பெரும்பாலான அறிஞர்கள் 4 மாதங்கள் வரை முக்கிய காரணம் கருதி இவ்வாறு கருக்களை எபோஷன் செய்யப்படும் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது என்பதை ஹதீஸின் ஆதாரத்தோடு கூறியிருக்கின்றார்கள். இதனைத்தான் அங்கு எமது அரசாங்கத்திற்கு இஸ்லாத்தின் தீர்ப்பாக நாம் முன்வைத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அனுமதி இருக்கும் என்றால் 42 நாட்கள் அனுமதி இருக்கின்றது என்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் 4 மாதங்கள் வரை அது இருக்கின்றது என்பது கூறப்படும் போது இன்னும் நாமெல்லாம் உயிரை விட மதிக்கின்ற அந்த நபியுடைய வார்த்தைகளாக கூறப்படும் போது அவர்களும் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். இஸ்லாம் என்ற நேர்வழி பற்றி அதனை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கும். எமக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை உரிய முறையிலே நாம் பயன்படுத்தியவர்களாகவும் மாறியிருப்போம். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், தாயின் கருவறையிலே உருவாகின்ற ஒரு கரு ஆணினதும் பெண்ணினதும் கருமுட்டைகள் இணைந்து 4 மாதங்கள் ஆகியதன் பிறகுதான் அதிலே உயிர் கொடுக்கப்படுகின்றது. உயிரே இல்லாத வெறும் சதை துண்டை சில சிக்கல்கள் காரணமாக அது குடும்ப உறவில் நடந்த ஜினா என்ற எல்லைக்குள் மட்டுப்படுத்துவதும் மற்றொரு தவறாகும். தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கின்றது. தவறு நடந்துவிட்டது என்பதற்காக பொறுப்பில் உள்ளவர்களின் அது கண்ணியத்தை குறைப்பதோ அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதோ நிச்சயமாக இஸ்லாமிய வழிமுறை அல்ல, நலவுகளையும் கொண்டு வர மாட்டாது. நடந்த தவறுகளை கண்டிப்பாக நாம் திருத்த வேண்டும். வளமையிலே எப்போதும் அல்லாஹ் தந்த வஹியை கொண்டு தீர்ப்பு வழங்குவதற்கு அத்தகைய வழிமுறையை நாம் கையாள வேண்டும். எப்படியோ பொதுமக்களின் முடிவு என்பது குர்ஆன் சுன்னாவை தெளிவாக ஆழமாக விரிவாக கற்றறிந்து வழிகாட்டுகின்ற உலமாக்களுடைய வஹியின் அடிப்படையிலான தீர்ப்பை நாம் ஏற்று பழக வேண்டும். அந்த தீர்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று கண்ணியமான முறையில் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் உலமாக்களின் பொறுப்பு, குறிப்பாக அரசாங்கத்தினால் எமது சமூகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு எங்களுக்கான ஒரு சலுகையான எங்களுக்கு தரப்பட்ட இவ்வாறான அரசாங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற நிறுவனங்கள் என்பவை நிச்சயமாக குர்ஆன் சுன்னாவை நாம் எடுத்துச் சொல்லுகின்ற ஊடகமாக அதற்கு துணை நிற்கக்கூடிய நிறுவனங்களாக பயன்படுத்துவது அதன் பொறுப்பில் உள்ள உலமாக்கள் மீது கட்டாயமானதாகும். ஆகவே இந்த கருக்கலைப்பு என்பது தேவை கருதி அது செய்யப்படும் என்றால், தாயின் வயிற்றிலே குழந்தை உருவாகி 4 மாதங்கள் வரைக்கும், அதாவது அந்த சதை பிண்டத்திற்கு உயிர் கொடுக்கப்படாத வரைக்கும் அதனை கலைப்பதென்பது தேவை ஏற்பட்டால் தீங்குகளை தடுப்பதற்காக அவ்வாறு செய்வதில் குற்றமில்லை என்பதே மிக தெளிவான ஆதாரத்துடன் கூடிய தீர்ப்பாகும். எனவே அனைவரையும் நான் நினைவுபடுத்துகின்ற விடயம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் சமூகத்தின் உயர் மட்டத்தில் உள்ள வழிகாட்டி முதல் இறுதி நிலையிலுள்ள ஒரு முஸ்லிம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் நோக்கமாக நாம் கொண்டு செயற்பட வேண்டும். இரண்டாவது விடயம், தெரிந்தே நாம் தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் தந்த வஹியை விட்டு ஷைத்தானுடைய காலடியிலே நாம் செல்லக்கூடாது. இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், தெரியாமல் மனிதன் என்ற ரீதியிலே வஹிக்கு முரணாக ஆதாரம் இல்லாத ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதிலே அல்லாஹ்வுடைய தெளிவு குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பு கிடைத்து விட்டால் அதற்கு ஏற்ப எம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். எம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செயல்படுகின்ற நேர்வழியிலே ஒன்றுபட்ட சுவனம் செல்லக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றி அருள்வானாக. சிறந்த முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வதன் காரணமாக
எம் அனைவரையும் உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.